शुक्लांबरधरम विष्णुम शशिवर्णम सदुर्भुजम प्रसन्नवदनम ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஓம் விநாயகா போற்றி. இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி. மகா சங்கடஹர சதுர்த்தியில் ஆவணி மாத மகா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் வழிபடுவதன் பயன்கள் மற்றும் சிக்கல்கள் தீர மனிதர்கள் வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீகம், பக்தி, ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். பொதுவாக விநாயகர் எவ்வாறு உருவானான்னு அனைவருக்கும் தெரியும். ஜோதிட ரீதியாக ஒரு மனிதன் பிறந்தாலே அவனுக்கு இன்ப துன்பங்கள், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், சந்தோஷங்கள் அனைத்தும் இருக்கும். ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல் சில இன்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம், சிலருக்கு துன்பங்கள் குறைவாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அனைத்தும் கலந்து தான் மனித பிறவி. அவ்வாறு இருக்கையில் நம்ம ஹிந்து தர்மப்படி குலதெய்வம் பல விஷயங்கள் நமக்கு அருள் புரியறதுக்கு இருந்தாலும் மிக மிக முக்கியமானவர் விநாயகர். ஏனென்றால் நம்ம குலதெய்வத்தை விட்டு வெளியில் இருக்கலாம், பல ஊரில் நம்ம தொழில் விஷயமாக போகலாம், நினைத்தபடி பல இடத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் நினைத்த உடனே பிடித்து வைத்தார் பிள்ளையார் என்பது போல் மிக எளிமையான கடவுள் யார்? விநாயகர். ஏன் அவ்வாறு விநாயகர் இருக்கிறார் என்றால், மனிதர்கள் வாழ்க்கையில் தடைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள் தீர்வதற்கு பல ஜாதக ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் விநாயகர் வழிபாடு, ஒரே வழிபாடு பல பிரச்சனைகளை தீர்க்கும். அதுதான் அதில் முக்கியமானது சங்கடஹர சதுர்த்தி. ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிறை சதுர்த்தி அன்று சங்கடஹர சதுர்த்தி வரும். ஆனால் ஆவணி மாத சங்கடஹர சதுர்த்தின்னா மிக முக்கியமானதுன்னா அடுத்து வரும் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. அவ்வாறு இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி அனைவரும் கொண்டாடுகிறோம். மூளைக்கு தெருக்கு தெரு விநாயகர் சிலைகள் உண்டு, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம். ஆனால் மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்கள், துன்பங்கள், தொல்லைகள் நீங்கும். நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் நம்ம எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்ல. பெரும்பாலான கோவில்களில் சாயங்காலம் விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும், ஆராதனைகள் நடக்கும். இன்று அதில் நம்ம கலந்துட்டாலே பண்ணால் போதும். வசதி இருக்கவங்க அதுக்கேற்றபடி எது வேணாலும் செய்யலாம். அனைவரும் அனைத்து சங்கடங்களும் நீங்கி அனைத்து வளங்களும் நலங்களும் பெறலாம். எல்லாம் அல்ல விநாயகரை பிரார்த்திக்கிறேன்.